ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சத்தான பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா நம்ம எலும்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க. சின்ன வயசில் நமக்கு தெரியாதுங்க. ஒரு 35-40 வயசு ஆகும்போது உட்கார்ந்தால் எழுந்திரிக்க முடியாது, எழுந்தால் உட்கார முடியாது, 4 படிக்கட்டு ஏறும்போது முட்டு விங்கு விங்குன்னு வலிக்குங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பிரண்டையை சாப்பிட ஆரம்பிச்சிடணும். இந்த பிரண்டை துவையல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு பிரண்டை செடி எங்கள் பால்கனியில் வச்சுருக்குறேங்க. இந்த செடியிலிருந்து தான் பிரண்டையை பறித்து பிரண்டை துவையல் செய்து காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது பாருங்கள். வளர வளர நான் கட் பண்ணிட்டுடுவேன். சின்னதாக ஒரு செடி தான் ஒரு தொட்டியில் இந்த மாதிரி நட்டு வச்சேன். நான் வாரத்துக்கு ஒரு முறை நான் பிரண்டையை கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி விட விட அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொட்டியில் ஒரு சின்னதாக செடியை நட்டு வச்சிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துடும். ஒரு மக்கு 2 மக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. ஒரு தினமும் நல்லா வளர்ந்துடும். வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ஃப்ரெஷ்ஷான இளந்தண்டாக பார்த்து நம்ம பிரண்டை துவையல் செய்து சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி பால்கனி இல்லை மாடியில் இருந்தால் கண்டிப்பாக பிரண்டை வளங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்து இருக்குது. இலந்தா இருக்கிறத பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். வளர வளர கட் பண்ணிக்கலாம். அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இலந்தா எவ்வளோ பிரண்டை தண்டு கிடச்சிருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். நாம் கட் பண்ணி வந்த பிரண்டை தண்டையெல்லாம் ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ இலந்தா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பிரண்டையை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம எலும்பு நல்ல பலமாகுங்க. அதனால் நம்ம வயசான காலத்தில் கூட ஆரோக்கியமாகவும் சத்தாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாவே வயிறு உப்பசமாக இருக்குது, சாப்பிட முடியல, பசியே எடுக்கலை அப்படின்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த பிரண்டை துவையலை வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் அரிப்பு எடுக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் கைக்கு தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணோம்னா அந்த அரிப்பு குறைவாக இருக்கும். இலந்தா இருக்கிறத அப்படியே நம்ம கட் பண்ணி தட்டில் வச்சுக்கலாம். இந்த தண்டில் எவ்வளோ சத்து இருக்குதோ அதே அளவு சத்து இந்த இலையிலையும் இருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் இலையை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். ருசியாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். இந்த பிரண்டை மேலே இருக்கிற நாரெல்லாம் இந்த மாதிரி உரிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. உள்ளே இருக்கிற தண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நாரெல்லாம் உரிச்சிட்டு நான் தண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பிரண்டை இலையையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பிரண்டை துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரண்டை தண்டுகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பச்சையாக இருக்கிற கலரெல்லாம் மாறிட்டு இந்த பிரண்டை தண்டு நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த பிரண்டை தண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். கலரும் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு தட்டில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த தண்டு ஆறட்டும். இதே எண்ணெயில் 4 நாட்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கங்க. 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாயில் காரம் குறைவாக இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நாட்டு வரமிளகாயே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கங்க. இந்த வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதும் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு லைட்டாக வதங்கினதும் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கலாம். வதக்கிட்டு மீடியம் சைஸில் 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் பிரண்டை இலை நம்ம அலசி வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. சத்தும் சுவையும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். தண்டில் எவ்வளோ சத்து இருக்குதோ அதே அளவு சத்து அந்த பிரண்டை இலையிலையும் இருக்குது. வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை
பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு பத்தை தேங்காயை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லைங்களா பிரண்டை தண்டு மிளகாய், அதையும் சேர்த்துட்டு 2 கலரு கலரி விட்டுடலாம். கலந்துட்ட பிறகு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் முதல்ல வந்து மிளகாயை சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறமா மற்றதையெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாயை முதல்ல சேர்க்கும்போது நல்லா அரைப்பட்டு வந்துடும். மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் துவையல் மாதிரி அரைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே ஒரு பவுல்லையே மாற்றி வச்சுட்டேன். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், தாளிக்க தேவையில்லை. ஆனால் ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சத்தான எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய பிரண்டை துவையல் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் சுட சுட இட்லி வேக வச்சுருக்கிறேன். அதில் பிரண்டை சட்னியை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புக்கு நல்லா சத்தாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். யாரெல்லாம் பிரண்டை செடி வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.